அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு திட்டம் வகுக்கிறாங்க, அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க. இதில் எழுத தெரியுமா உங்களுக்கு? இதில் எழுத தெரியுமா? எழுத தெரியுமா? எத்தனாவது படிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு எழுத தெரியுமா? இந்த பாம்பில் உங்களுக்கு எழுத தெரியுமா? தெரியாது. தம்பி, இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது தேவையா நம்மளுக்கு? உங்களோட கருத்து இது தேவையா? ஓட்டு நம்மளுக்கு ஐடி கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எதுக்கு தேவையெல்லாம் புகுத்துறாங்க? படிக்காத இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இந்த பாம்பில் எழுதினா தான் ஓட்டு போட முடியுமாம்மா? தெரியல. அப்போ உங்கள் ஓட்டு வேஸ்ட் இந்த எலெக்ஷனில். உங்களுக்காக யாரும் போய் வந்து பாம்பு ஒட்டி போட்டோ எடுத்து எழுதி கொடுக்க போகிறதில்ல. அப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது உகந்து வருமா? இந்த அரசியலில் எடுபடுமா? சும்மா நினச்சவங்க வந்தவங்கெல்லாம் எஸ்ஐஆருங்கிற பிஎஸ்ங்கிறாங்க. ஆனால் எழுத தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதுதான் சேனலுக்கு போகுது. இல்லை, இது யார் எடுத்து கூறுவது? ஆளாளுக்கு ஒரு சட்டம் என்ன பண்ணுறாங்க. இந்த சட்டம் உங்களுக்கு பிடிக்குதா? கையெழுத்து போட்டு போட்டோ வெட்டி கொடுத்துருவீங்களா நீங்கள்? இதையே இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க பண்ணிக்கிறாங்க, முட்டாள்கள். என்ன தெரியும்? இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. எஸ்ஐஆருங்கிற பேரில் கொண்டு வந்து வயதானவர்களை, முதியோர்களை வந்து சீரழிக்கிற திட்டம் இது. உங்களால் இது பாம்பு ஃபுல்லாக பண்ண முடியுமா? இப்படி எழுத தெரியுமா? நீங்கள் இன்னொரு ஆள் போய் கெஞ்சணும், என்ன கெஞ்சனும் எழுதி கொடுங்கப்பா, எழுதி கொடுப்பாங்க. எழுதலைன்னா உங்கள் ஓட்டு போச்சு. அதைத்தான் உதாசீனம் பண்ணணும்னு தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.